போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சார் நான் டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன், இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறேன், போலீஸ் எக்ஸாம் படிக்கிறேன். சயின்ஸுக்கு மட்டும், ஏன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணியிருக்க மாட்டீங்க. போலீஸ் எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க சயின்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. குரூப் 4 இல்லை குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸை பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ சயின்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டடி பிளான், அதே போல் சயின்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளானில் எதுலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சரிங்களா? சயின்ஸ் முழுக்க தான் கவர் பண்ண போகிறோம். எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் கவர் பண்ண போகிறோம். மொத்தமாக எவ்வளோ லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 101 லெசன் வரும். பட் 100 லெசன் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து ரவுண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு 100 லெசன்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்றத அந்த ஸ்டடி பிளானில் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா சயின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, ஃபாரஸ்ட் எக்ஸாம், லேப் அசிஸ்டன்ட், இல்லை எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, சரிங்களா? சயின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சினா போதுமானது. உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் பிரித்து தெளிவாக கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சினா போதுமானது. இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியமில் 33 தேர்வுகள், சயின்ஸ்க்கு மட்டுமே 33 தேர்வுகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். 6லேருந்து 10 வரையும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் டாபிக் வைஸ் பிரித்து என்னென்ன படிக்கணும் அதற்கான ஸ்டடி PDF கொடுத்துருவோம். அதியமான் டீமோட ஆப்பில் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம். இன்னிலேருந்து தேர்வுகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஜாயின் பண்ணுறவங்க அதியமான் டீமோட ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தமாக எவ்வளோ லெசன்ஸ் கவர் பண்ண போகிறோம்? 100 லெசன்ஸ். இந்த 100 லெசன்ஸ் உங்ககிட்ட ஸ்கூல் சமச்சர் புக் இருக்குது அப்படின்னா 6லேருந்து 10 வரையும் கூடிய எல்லா பாடங்களையும் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அதியமான் டீமுடைய புத்தகம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது அப்படின்னா அதில் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ 6லேருந்து 10 வரையும் என்னென்ன எக்ஸாம்? டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், ஃபாரஸ்ட், லேப் அசிஸ்டன்ட். இதில் ஃபிசிக்ஸில் எத்தனை லெசன்ஸ் சார், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ லெசன்ஸ், பயாலஜியில் எவ்வளோ லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியலில் மட்டும், ஃபிசிக்ஸில் மட்டும் 34 பாடங்கள், சரிங்களா? அதே போல் கெமிஸ்ட்ரி, வேதியியலில் 29 பாடங்கள், பயாலஜி, சரிங்களா? பாட்டனி, ஜுவாலஜி ரெண்டுமே சேர்ந்து பயாலஜி, இதில் 38 பாடங்கள் நீங்கள் படிக்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101 பாடங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதியமான் டீமோட ஆப்பில் போயிட்டு எப்படி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டடி பிளான் பார்த்துடலாம், சரிங்களா? ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் பிரிச்சிருப்பேன். இப்போ இயற்பியல் அப்படின்னா இயற்பியலில் அளவீடுகள் டாபிக் ஒரு தேர்வு, சரிங்களா? அளவீடுகள் டாபிக் மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இது ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானாக வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒவ்வொரு வாரத்துக்கும் கிட்டத்தட்ட 2 டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஒரு வாரத்துக்கு 2 டாபிக். உங்களுக்கு சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும் போது இது ஆல்டர்னேட்டாக படிக்க போகிறோம். ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, கெமிஸ்ட்ரி 1, பயாலஜி 1, இந்த மாதிரி மாற்றி வாரத்துக்கு 2 டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி தான் பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்பியலில் அளவீடுகள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அளவீடுகள் எங்கேருந்து இருக்க போகுது? 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, சரிங்களா? ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. அதியமான் டீமுடைய புத்தகம் உங்ககிட்ட இருக்குது ஃபிசிக்ஸ்னால் அதில் என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 7, 8, 9 இருக்க போகுது. சேம் ஒரே லெசன் தான். இது உங்களுக்கு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இது எல்லாத்துலேயுமே இருக்கும்போது இது கெமிஸ்ட்ரி, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த 4 லெசனும் படிச்சுட்டு நீங்கள் ஒரு தேர்வு எழுத போகிறீங்க. ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்தும் நீங்கள் படிக்கலாம். கரெக்டாக இந்த ஆர்டரில் படிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அளவீடுகள் படிச்சுட்டு மறுபடியும் பயாலஜியில் போய் ஒன்று படிக்கிறதுக்கு அளவீடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி படிங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண ஃபீல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டடி பிளான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இயற்பியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டம் மற்றும் விண்வெளி இந்த டாபிக், சரிங்களா? 7th, 8th, 9th கவர் பண்ண போகிறீங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் அன்றாட வாழ்வில் வேதியியல் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சரிங்களா? அன்றாட வாழ்வில் வேதியியல் இருந்து கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது? 6th, 7th, 8th இருக்க போது எந்த டேர்மில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதியமான் டீமோட புக் இருக்குது அப்படின்னா அதில் என்ன லெசன்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து கெமிஸ்ட்ரி, சரிங்களா? தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை 9th ஸ்டாண்டர்ட், அதே போல் தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை 10th ஸ்டாண்டர்ட், சரிங்களா? அடுத்து பயாலஜியில் தாவர உலகம், அதே போல் அன்றாட வாழ்வில் தாவரங்கள், விலங்கு உலகம், அன்றாட வாழ்வில் விலங்குகள் இது 6th, அதே போல் 7th. 6th டேர்ம் 1, டேர்ம் 3, மறுபடியும் டேர்ம் 1, டேர்ம் 3 தாவர உலகம், விலங்கு உலகம் கவர் பண்ண போகிறீங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், சரிங்களா? மறுபடியும் இயற்பியல் வரும்போது மின்னியல் டாபிக். மின்னியலில் உங்களுக்கு 6th, 7th, 8th, 9th, 10th எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே மின்னியல் இருக்க போகுது. ஸோ அதை கவர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், சரிங்களா? ஏன்னா அப்படியே படிச்சுட்டு போகிறது போல ஒரு ரிவிஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், சரிங்களா? ஸோ இந்த பிளானே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 33 தேர்வுகள் இருக்கும்.
டாபிக் வைஸ் டெஸ்ட்டு 28 டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு 5 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ரிவிஷன் டெஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இது வந்து மிட் ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து மறுபடியும் கெமிஸ்ட்ரி, நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் 6th 7th 8th. அடுத்து இயற்பியலில் காந்தவியல் படிக்க போகிறீங்க. ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து வேதியியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிலங்கள், காரங்கள், அதேபோல் பலபடி வேதியியல், பயன்பாட்டு வேதியியல், இந்த 4 லெசன் படிக்க போகிறீங்க. அடுத்து இயற்பியலில் ஒளியியல். உயிரியல் வரும்போது மறுபடியும் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், நுண்ணுயிரிகள், தாவர உலகம், விலங்குலகம், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து மறுபடியும் இயற்பியலில் வெப்பவியல் படிக்க போகிறீங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரியலில் உயிரின் தோற்றமும் பரிணாமமும், மரபியல். அடுத்து மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இதே போல் உங்களுக்கு அடுத்த டாபிக். சரியா? ஸோ 3 ரிவிஷன் எழுதிட்டு கடைசியில் 2 ரிவிஷன் ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து 15வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரியல். இது மனித உறுப்பு மண்டலங்களுடைய அமைப்பு, அதே போல் உயிரினங்களின் ஒழுங்கமைவு, விலங்குகளின் இயக்கம், விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். சரியா? அடுத்து வேதியியலில் காற்று, நீர், இந்த 2 டாபிக். காற்று, நீர் 2 டாபிக் எங்கே இருக்குது? 6th 8th 6th 8th இருக்குது. சரிங்களா? காற்று, நீர். சரியா? அடுத்து உயிரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் உடல்நலமும் சுகாதாரமும், அதே போல் வளரிளம் பருவம் அடைதல், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நுண்ணுயிர் உலகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. சரிங்களா? இது 6th 7th 8th 9th இருக்கக்கூடிய லெசன்ஸ். அடுத்து உங்களுக்கு இயற்பியலில் அணுக்கரு இயற்பியல், பாய்மங்கள் கொடுத்துருக்கோம், இந்த லேசரும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் மற்றும் அவற்றின் சேர்மங்கள். இது 9th 10th இருக்கக்கூடிய லெசன். அடுத்து உயிரியலில் நமது சுற்றுச்சூழல், சூழ்நிலை அறிவியல், சுற்றுச்சூழல் மேலாண்மை, அதே போல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், இந்த லெசன் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து வேதியியலில் அணு அமைப்பு. அடுத்து உயிரியல் உடல்நலம் மற்றும் நோய்கள், ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அடுத்து இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பியல். ஸோ இப்போ உயிரியல்னால் அதுக்கு ஒரு தேர்வு இருக்கும். சரியா? வேதியியல்னால் இதுக்கு ஒரு தேர்வு இருக்கும். இந்த டாப்பிக்கு ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரியா? இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து 3வது ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதியியல், கரைசல்கள், வேதிவினையின் வகைகள். அடுத்து உயிரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், விலங்கினங்களின் அமைப்பு நிலைகள், நரம்பு மண்டலம். அடுத்து உயிரியலில் தாவரம் மற்றும் விலங்குகளின் ஹார்மோன், அதே போல் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள், தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். இது 10th 7th மறுபடியும் 10th இருக்கக்கூடிய லெசன்ஸ். அடுத்து வேதியியலில் அணுக்களும் மூலக்கூறுகளும் வேதி பிணைப்பு கொடுத்துருக்கோம். அடுத்து உயிரியலில் செல் டாபிக், திசு டாபிக். சரியா? இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இயற்பியலில் கடைசியில் ஒளியியல் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்புறம் 2 ஃபுல் ரிவிஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகிறத உங்களுக்கு பிரித்து டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கு வச்சுருக்கீங்க, அதியமான் டீமுடைய புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் இப்படி தான் நம்ம புக்கே ரெடி பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ் பிரித்து ப்ராப்பராக உங்களுக்கு புக் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 10th 9th 6th 7thலாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? புக்கு இல்லாதவங்க, நான் குரூப் 4க்கு படிக்கிறேன் சார், குரூப் 2 குரூப் 8க்கு படிக்கிறேன், இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறேன், சயின்ஸ் புக்கு வேணும் அப்படின்னா எல்லா விதமான புத்தகமும் அதியமான் டீம் வெப்சைட்டில் இருக்குது. இல்லை அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலான்றதை சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டடி பிளான் மட்டும் நான் ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்து படிக்கிறேன் சார் அப்படின்றவங்க இந்த ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணி படிங்க. சரிங்களா? இப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்தா மட்டும் தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு படிங்க. அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். சரிங்களா? சென்டரில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதே போல் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். ஹோம்லேயே அந்த பேனரும் கொடுத்துருக்கும். ஒன்றும் பேனரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம், இல்லை ஸ்டோரில் சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்துக்கலாம். ரொம்ப முக்கியம், மேலே 2 ஆப்ஷன் இருக்கும், ஓவர் வியூ, கண்டென்ட் அப்படின்ட்டு. கண்டென்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கான பிளான், அதே போல் சிலபஸ், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே எங்கே அப்டேட் பண்ணுவோம்? கண்டென்ட் அப்படின்ற மெனுவில். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரியா? திரும்ப திரும்ப நிறைய டைம் நான் இதுதான் சொல்கிறேன். நிறைய பேர் இதை நோட் பண்ணாமல் விட்டுறீங்க. சார் எங்கே போய் எழுதணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஓவர் வியூ, கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே தான் தேர்வு, ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. கீழே பைனோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துடும். பைனோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, இல்லை நெட் பேங்கிங், வாலெட், இல்லை ஃபோன்பே, கார்டு வச்சுருக்கீங்க, ஏடிஎம் கார்டு, இல்லை கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா எதை வச்சு வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி யூபிஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, கூகுள் பே, ஃபோன்பே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக ஆப்பில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 minutes உங்களுக்கான இன்வாய்ஸ் வந்துடும். சரிங்களா? ஆப்லேயே சேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா,
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஆப்லேயே சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துடும். இன்வாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டோர்லேயே போயிட்டு இந்த கோர்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட்டில் எல்லா டெஸ்ட்டும் ஓப்பன் பண்ணியிருப்போம். டெஸ்ட் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கோம். முதல் தேர்வு அப்டேட் பண்ணிட்டோம். ஸ்டடி பிடிஎஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்சில் கண்டென்ட் மெனு போய் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் பேட்சஸில் ஆட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பேட்சஸ் உங்களுக்கு இல்லை, சரிங்களா? பேட்சஸில் நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டோரில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்சில் கண்டென்ட் மெனுவிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜாயின் பண்ணுறது ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 9994359181, சரிங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுமானது. சார் நான் இப்போ தான் வீடியோ பார்க்குறேன், பட் எக்ஸாம் படிக்கலான்னு இருக்கேன், ஃபாரஸ்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணலாம், நான் இப்போ தான் வீடியோ பார்க்குறேன், இன்றைக்கி ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னா அதிகபட்சமாக நீங்கள் 1ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதிக்குள்ளே, சரியா? அதாவது 2வது டெஸ்ட் நம்ம எழுதுவோம் இல்லையா, அன்னைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்டு இல்லை மேக்ஸிமம் 1ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. லாஸ்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? 1ஆம் தேதி. ஓகே. ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. அதே போல் டெஸ்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.